அப்பளம் முருங்கைக்கீரை பொடி சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? வீட்டில் காய் எதுவும் இல்லை, சாம்பார் ரசம் வைக்கிறதுக்கு போர் அடிக்குதுன்னா டக்குன்னு இந்த சமையலை நம்ம செஞ்சிடலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸாக இருந்தாலும் இந்த வெரைட்டி ரைஸை ட்ரை பண்ணலாம். அதுக்காக உளுந்து அப்பளத்தை நான் ஒரு கடாயில் எண்ணெயை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நமக்கு எவ்வளோ அப்பளம் வேணுமோ அவ்வளோ அந்த சாதத்துக்கு ஏற்ப நம்ம பொரிச்சு வச்சுக்கலாம். பொரிச்ச அப்பளத்தை நம்ம நுணுக்கி வச்சுப்போம். கையாலேயே நுணுக்கிட்டா போதும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய், கடுகு, உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்ம நல்லா வெடிக்கிற வரையிலும் வெயிட் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக இதில் காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கினா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம். வீட்டில் இருந்த சாதத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நுணுக்கிய அப்பளம், இது நான் வீட்டில் ரெடி பண்ண முருங்கைக்கீரை பொடி, இந்த பொடியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பொடி இல்லாதவங்க இட்லி பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி நாம் ஒன்று சேர எடுத்தோம்னா அப்பளம் முருங்கைக்கீரை பொடி சாதம் ரெடி. சூப்பராக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம ட்ரை பண்ணலாம்.